ரமலான் கடந்துட்டு போகிற நேரம் எங்களோட ஒரு ஆரோக்கியம் வர இல்லைண்டா அது முக்கியமான அந்த ஒரு அடைவு இழக்கப்படுறதாக நான் காணிக்கின்றோம். நோன்புக்கு பிறகு எங்களை சந்திக்கின்றவர் உடனடியாக நோன்புக்கு முன்னே இருப்பதை விட அதிகமான நோய்களோடு வந்து சந்திக்கிறார்கள். அண்மையில் நடந்த ஒரு வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் நடந்த ஒரு ஆய்வு சொல்லுது, கிட்டத்தட்ட 70 to 75% முஸ்லீம்கள் அந்த நோய் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அல்லது அதுக்கு ஏதுவான காரணி நாங்கள் சொல்லுவோம் ப்ரீ டயபெட்டிக் அண்ட் டயபெட்டிக் அந்த கேட்டகரியில் இருக்கிறதாக ஒரு ஆய்வு மிக அண்மையில் நடந்த ஒரு ஆய்வு சொல்லுது. என்னன்னா, நாங்கள் ஹலாலுக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவம் இந்த தையீபான்றதை கொடுக்க இல்லைன்றதான் இதில் நினைக்க ஒரு சாராம்சமாக இருக்கலாம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று இருக்கின்ற கஞ்சிக்கு உண்மையிலே பிரியாணிக்கும் கஞ்சிக்குமான வித்தியாசம் ஒரு சின்ன கன்சிஸ்டன்சி தான். அதாவது பிரியாணிக்குள்ள இருக்கின்ற அனைத்துமே இருக்கிறது கஞ்சியில். சிறிய ஒரு அளவில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுறது முதல் கேன்சர் போன்ற நோய்கள் வருவதை தடுக்கிறது ஊடாக அந்த அளவுக்கு இந்த இந்த இன்டர்வல் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ன்ற அந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் அதனையும் சாப்பிட வேண்டாம், இதனையும் சாப்பிட வேண்டாம், கஞ்சி குடிக்க வேண்டாம், சோட்டிட்டு சாப்பிடாதீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். எப்படி நாங்கள் எதனை சாப்பிடுவது என்று கேட்டார்கள். உண்மையிலே நடைமுறையிலே எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கின்றன. இருந்தாலும் இப்போது நான் சொன்ன இஃப்தாரையாவது நாங்கள் வடிவமைத்தால், ஒரு ஆய்வும் சொல்லுது என்னன்னா, முஸ்லீம் குடும்பத்தில் ஒரு மாதத்துக்குரிய இந்த செலவு, சாப்பாட்டுக்குரிய செலவு வந்து 30% கூடுதான் ரமலான் மாதத்தில், அந்த நோம்பு பிடிக்கிற மாதத்தில். ஆனால் அப்படி வர இயலாது. சீனியின் அளவை பொறுத்தவரையிலே ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக உலக சுகாதார ஸ்தாபனம், இலங்கையின் ஹெல்த் மினிஸ்ட்ரி கூட சொல்லி இருக்கிற அளவு தான் 25 தொடக்கம் 30 கிராம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதான் 360 என்ற அந்த ஒரு பாட்காஸ்ட் சீரீஸில் ரமதானும் ஆரோக்கியம் என்ற அந்த ஒரு தலைப்பில் கலந்துரையாடலை மேற்கொள்வதற்காக என்னோடு இங்கே இருக்கிறார் டாக்டர் முர்சலீன், வெஸ்டர்ன் ரீஜன் யுனானி டிபார்ட்மெண்ட் கம்யூனிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர். அவரை நான் வரவேற்றதோடு அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே இந்த ரமதானும் ஆரோக்கியம் என்ற அந்த ஒரு தலைப்பு வந்து ஒரு பரந்த அளவில் பல கோணங்களில் பேசப்பட வேண்டிய, கலந்துரையாடப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்றாலும் அதில் ஒரு சில விடயங்களை மாத்திரம் இந்த குறுகிய நேரத்தில் நாங்கள் கலந்துரையாட நினைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். உண்மையிலே ரமதான் ஆரோக்கியத்தோட சம்மந்தப்பட்ட நிறைய வழிகளை சம்மந்தப்படுது. உதாரணமாக ரசூலோட ஹதீஸ் படி ரமலானை அடைவதனூடாக ஆரோக்கியம் அடைவீர்கள் என்ற அந்த ஹதீஸ் இந்த உலகத்தில் ரமலானூடாக, நோன்பு நோட்பதனூடாக அடைய வேண்டிய ஒரு அடைவு இலக்க பற்றி கதைக்கிறது. ஆகவே ரமலான் கடந்துட்டு போகிற நேரம் எங்களோட ஒரு ஆரோக்கியம் வர இல்லைண்டா அது முக்கியமான அந்த ஒரு அடைவு இழக்கப்படுறதாக நான் காணிக்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையில் ரமலான் அல்லது இந்த நோன்பு, ரமலான் சம்மந்தப்பட்ட இந்த நோன்பு ஆரோக்கியத்தோடு எவ்வாறான வழிகளில் அது சம்பந்தப்படுகிறது, அது எவ்வாறு ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கின்றது என்பது சம்பந்தமாக கருத்துக்களை சொல்லலாமா? ஆமாம், உண்மையிலே நீங்கள் சொன்னது போல ரமலானை நாங்கள் நோக்குவதற்கு முன் ஆரோக்கியம் என்றால் என்ன என்று நாங்கள் கொஞ்சம் கலந்துரையாடினால் பொருத்தமாக இருக்கும் என கருதுகிறேன். உண்மையிலே ஆரோக்கியம் என்பது மனிதனுடைய சாதாரணமாக அவன் ஒரு நோய் அற்றவனாக மாத்திரம் இருப்பதல்ல. அவனுடைய உடல், உள்ளம், அதோடு அவனுடைய சமூக தொடர்பு, அதையும் சேர்த்து இப்போது பேசப்படுகின்றவுடன் தான் அவனுடைய ஆன்மீகம் கூட, இவை அனைத்தும் சமநிலையிலே காணப்பட வேண்டும். இவற்றுக்கு இடையிலான சமநிலை காணப்பட வேண்டும். அதே நேரம் இவை ஒவ்வொன்றும் சமநிலை காணப்பட வேண்டும். இப்போ சாதாரணமாக எங்களுக்கு தெரியும், நாங்கள் நோயாளியாக கருதுவது பெரும்பாலும் உடல் சமநிலை மீறுகின்ற போது, அதாவது ஒருவருக்கான அடிப்படையிலே அவர் இருக்க வேண்டிய நிறை, உயரம், அதே போல் அவர் உடலிலே உள்ளே இருக்கின்ற பதார்த்தங்களின் அளவுகள், நாங்கள் சொல்லுவோம் சீனி என்போம், கொலஸ்ட்ரால் என்கின்றோம், இவ்வாறான விடயங்களிலே மாற்றம் ஏற்படுகின்ற போதுதான் அவன் நோயாளியாக மாறுகிறான். எனவே ஆரோக்கியம் என்பதை நாங்கள் பேசிக்காக, அதாவது அடிப்படையில் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம்தான். நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் எந்த பிரச்சனையும் இன்றி, எங்களுக்கு எந்த வலியும் இல்லாமல், எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாமல் கொண்டு செல்ல முடியுமாக இருந்தால் அதுதான் ஆரோக்கியம். உண்மையில் இந்த ஆரோக்கியம் எப்படி ரமலானோடு தொடர்புபடுகிறது என்பதை பார்க்கிற போது நாங்கள் ஹோலிஸ்டிக்காக, அதாவது 4 விடயங்களுக்கும் இது
எந்த அளவு தாக்கம் செலுத்துகிறது என்பதை நீங்கள் சொன்னது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல ஹதீஸ்களிலிருந்தும் ரமலானுடைய நடைமுறையிலிருந்தும் நாங்கள் கண்டுகொள்ளலாம். அந்த வகையிலே இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் நாங்கள் இருவருமே இந்த கருத்துக்களை இங்கு பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஆரோக்கியம் என்பதற்கு இன்னும் ஏதாவது சேர்க்க வேண்டுமாக இருந்தால் உங்கள் பகுதியிலிருந்தும் நீங்கள் சொல்லலாம். உண்மையிலேயே இந்த நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் அது ஒரு 4 விடயங்கள் ஆரோக்கியம் சம்பந்தமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் நாங்கள் பற்றி தான் அதிகமாக நாங்கள் அதுக்கு தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆனாலும் சமநிலையில் சம அளவில் அடுத்த பக்கங்களும் பார்க்கப்பட வேண்டும்ன்றது உண்டு. உண்மையிலே இந்த ரமலான் அல்லது இந்த நோன்பு எல்லாம் வச்சிருக்கிற அந்த ஒரு வெஸ்டர்ன் வேர்ல்டில் நாங்கள் இதுக்கு எப்போவும் வந்து இன்டர்வல் ஃபாஸ்டிங் அல்ல இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் சம்மந்தப்பட்ட நிறைய ஆய்வுகள் வந்து எங்களுக்கு சொல்கிறது அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அது எவ்வாறாக உதவுகிறது. உதாரணமாக சிறிய ஒரு அளவில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுறது முதல் கேன்சர் போன்ற நோய்கள் வருவதை தடுக்கிறது ஊடாக அந்தளவுக்கு இந்த இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ன்றதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆகவே ரமலான் நோன்புன்றது வந்து பல வழிகளில் இந்த உடல் சம்மந்தப்பட்ட அந்த ஆரோக்கியத்துக்கு உதவுறது. அதே நேரம் எல்லாருக்கும் தெரியுமான விஷயம் தான் அந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட அந்த ஆரோக்கியத்துக்கும் உதவுகின்றது. அதே நேரம் உள்ளம் சம்மந்தப்பட்ட அந்த சைக்காலஜிக்கல் வெல்பீயிங் என்றதும் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. நாங்கள் அதை கண்கூடாக காண்கின்றோம். ஒரு இருக்கக்கூடிய அந்த சைக்காலஜிக்கல் வெல்பீயிங் வந்து ஒட்டோவாக அல்லாட ஒரு இந்த ஏற்பாடின் அடிப்படையில் இந்த ரமலான் மாதத்தில் அது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறத நாங்கள் காண்கின்றோம். ஆகவே இந்த ஒரு 3-4 வகையான அல்லது அஸ்பெக்டில் இது கதைக்கப்பட வேண்டும் என்றது உண்டு. அந்நேரம் உண்மையில் எங்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயந்தான் நாங்கள் கதைக்கிற நேரம் ரமலான் ஆரோக்கியத்தை தூண்டுறதுன்றதை விட அந்த ஆரோக்கியத்தை நாங்கள் அடைகின்றோமான்றது தான் பெரிய ஒரு கேள்விக்குறி. அதாவது ரமலான் எத்தனையோ ரமலான் வந்துட்டு போகின்றது. ஆனால் தனி மனிதர்களாகவோ சமூகமாகவோ அந்த ஆரோக்கியத்தை நாங்கள் ஆரோக்கியத்தினூட பயனடைகிறோமா பெறுகின்றோமான்றது பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆகவே அது சம்மந்தப்பட்ட உங்களோட கருத்துக்கள் எப்படியா இருக்கு? உண்மையிலேயே நாங்கள் மக்களோடு அதிகம் பழகின்றவர்கள் என்ற வகையிலே குறிப்பாக நோன்புக்கு பிறகு எங்களை சந்திக்கின்றவர்கள் உடனடியாக நோன்புக்கு முன்னே இருப்பதை விட அதிகமான நோய்களோடு வந்து சந்திக்கிறார்கள். குறிப்பாக நான் ஆரோக்கியம் பற்றி ஏற்கனவே பேசுகின்ற போது ஒரு விஷயத்தை நான் தொட்டு காட்டினால் நினைக்கிறேன். அதாவது நோய்களை பிரதானமாக 2 வகையாக பிரிப்போம். அதாவது தொற்றுகின்ற நோய்கள், தொற்றாத நோய்கள், NCD நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று. அதுதான் உண்மையிலே இன்று உலகத்திலே எல்லா நாடுகளிலும் கோஸ் ஆஃப் டெத் என்கின்ற, அதாவது மரணத்துக்கான 70% அதிகமான காரணம். இலங்கையை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் அது 80% அதுதான் காரணமாக இருக்கிறது. உண்மையில் இந்த அதாவது ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கு தொற்றாது. அது எவ்வளவுதான் அது சிவியராக கடுமையாக இருந்தாலும் தொற்றாது. அதுதான் நாங்கள் வளமையாக பேசுகின்ற காண்கின்ற சீனி வியாதி என்கிற டயபெட்டிஸ், அதே மாதிரி ஹை பிளட் ப்ரெஷர் என்கின்ற ப்ரெஷர் நான் நார்மலாக பாவிக்கிற கொலஸ்ட்ரால்னு பாவிக்கிற ஹைப்பலிபிடீமியா, இப்படியான கேன்சர், அது எந்தெந்த நோய்கள், அதாவது ரெஸ்பிரேட்டரி அதாவது சுவாச தொகுதி சம்பந்தமான நோய்கள், ஈரல் சம்பந்தமான நோய்கள், மூட்டு வலி, இப்படி பல நோய்களும் இந்த தொற்றாத நோய்கள் வகையில், அதாவது மனிதன் தானாக தன்னுடைய வாழ்க்கை முறையினூடாகவும் உணவு பழக்க வழக்கத்தின் ஊடாகவும் தேடிக்கொள்கின்ற நோய்கள். இந்த நோய்களை பொறுத்த வரையிலே உண்மையிலே ரமலானுக்கு முன் இருப்பதை விட நிறைய பேர் எங்களிடம் வருகிறார்கள். ரமலானுக்கு பிறகு என்னை கொஞ்சம் சீனி கூடிட்டு, அல்லது இருந்த வருத்தத்தில் சிவியரிட்டி கூடிட்டு, அல்லது நிறை கூடியதாக வருகிறார்கள். உண்மையிலே ரமலானுடைய உணவு அல்லது ரமலானுடைய ஆரோக்கியம் பற்றி பேசுகின்ற போது நாங்கள் சற்று உள்ளே நோக்கி சென்று பார்த்தால் இப்படி ஆக முடியாது. எனவே முதலாவது இது ஏன் என்பதை நாங்கள் பேச வேண்டும். குறிப்பாக நான் நினைக்கிறேன் ரமலான் என்றால் ரமலானிலே எவ்வாறு நாம் எமது பழக்க வழக்கங்களை வைத்துக்கொள்ள வேண்டும், எவ்வாறு எமது உணவு பழக்க வழக்கங்களை வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் ஏற்பட்டிருக்கின்ற பிழை தான் இதற்கு காரணமாக இருக்கிறது என்பது உண்மையிலே வைத்தியர்களிடையே இது பற்றிய உணவு நியூட்ரிஷன் பற்றி கதைகளுடைய பிரதானமான கருத்தாக இருக்கிறது. அது எவ்வாறாக நாங்கள் உதாரணமாக நாங்கள் ஏனைய காலங்களில் 3 நேரம் சாப்பிட வேண்டிய சாப்பாடு நாங்கள் 2 நேரம் சாப்பிட்றோம். ஆனால் இந்த கலோரி என்று வார நேரம் உட்கொள்கிற அந்த கலோரி அளவு என்று பார்க்கின்ற நேரம் பொதுவான ஒரு இது தான். நோன்பு காலத்தில் அதிகமான கலோரிகள் நாங்கள் உட்கொள்கின்றோம். அதை 2 நேரம் சாப்பாடாக இருந்தாலும் கூட கலோரி பிரமாணமும் கூடுதலாக உட்கொள்கிறோம். அதே நேரம் சாப்பாட்டுக்கு செலவழிக்கிற செலவுன்னு பார்த்தாலும் உண்மையிலே குறைவாக இருக்கணும் நோன்பு காலங்கள். ஆனாலும்
சாப்பாட்டுக்காக செலவழிக்கிற செலவும் கூட கூடுதலாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் 2014-15களில் ஜித்தாவை பேஸ் பண்ணி செஞ்ச ஒரு ஆய்வும் சொல்லுது என்னென்னா, முஸ்லீம் குடும்பத்தில் ஒரு மாதத்துக்குரிய இந்த என்ன செலவு, சாப்பாட்டுக்குரிய செலவு வந்து 30% கூடுதான் ரமலான் மாதத்தில், அந்த நோன்பு பிடிக்கிற மாதத்தில். ஆனால் அப்படி வர இயலாது. ஆகவே இந்த கலோரி விஷயம் தான் நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். எங்களோட கலோரியை நாங்கள் பேர்ன் அவுட் பண்ணுற செயற்பாடுகள் குறைந்து உட்கொள்கிற அந்த கலோரியோட அளவு கூடுறது தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கும். அது சம்மந்தப்பட்ட உங்களோட கருத்துக்கள், அதாவது சஹர் நேர சாப்பாடு, இஃப்தார் நேரம், அது உண்மையிலே பிரதானமாக டாக்டர் சொன்னது போல கலோரி சம்பந்தமான எங்களுக்கு உண்மையிலே இப்போது பொதுமக்களுக்கும் ஒரு அறிமுகம் இருக்கிறது. இருந்தால் நான் அதனை சொல்கிறேன். அதாவது நாங்கள் எடுக்கின்ற உணவுகளை பிரதானமாக 3 வகையாக அதாவது 3 கூறுகளாக நாங்கள் கொள்கிறோம். அதாவது கார்போஹைட்ரேட் என்கின்ற மாப்பொருள். பொதுவாக நாங்கள் உண்கின்ற இலங்கையை பொறுத்தவரையிலே நாங்கள் பிரதானமாக சோறு, அடுத்தது கோதுமை மா, இவையிலே அடுத்தது சீனி போன்றவற்றிலே காணப்படுகின்ற மாப்பொருள். அடுத்தது புரோட்டீன், அதாவது பொதுவாக இறைச்சி, மீன், பால், முட்டை போன்றவற்றிலே காணப்படுகின்ற, அதே போல் கொழுப்பு, எண்ணெய், அதே போல் இறைச்சி, மீன் இவற்றில் முட்டைகளிலே காணப்படுகின்ற இவை 3க்கும், அதாவது கலோரி என்பது எங்கள் உடலிலே நாங்கள் சாப்பிடுகின்ற உணவு கடைசியாக சக்தியாக மாற்றப்படும். எங்கள் உடல் இயங்குவதற்கான, நாங்கள் சிந்திப்பதாக இருக்கலாம், கையாலை செய்கின்ற எந்த வேலையாக இருந்தாலும் அதற்கான சக்தியாகத்தான் அது மாற்றப்படுகிறது. அந்த சக்தியின் அளவு ஒவ்வொரு உணவுக்கும் 1 கிராமுக்கு, அதாவது இந்த கார்போஹைட்ரேட் மாப்பொருளுக்கு 1 கிராமுக்கு 4 கலோரி தான் காணப்படுகிறது. புரோட்டீனுக்கும் அதே அளவு, ஆனால் கொழுப்புக்கு 2, அதாவது 9 கலோரி காணப்படுகிறது. ஆனால் இப்போது உண்மையிலே இது மனிதனுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து விஞ்ஞானிகள், வைத்தியர்கள் கண்டுபிடித்து இப்போது ஒரு எல்லாவற்றுக்கும் ஒரு நிர்ணயம் இருக்கிறது தானே. இப்போ சீனி என்றால் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் பார்க்கின்ற போது எங்களுக்கு 90 தொடக்கம் 110 மில்லிகிராம் அளவு இருக்க வேண்டும். அது ஒரு என்ற ஒரு அளவு மாதிரி மனிதன் ஒருவன் சாதாரணமாக, அதாவது மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்கின்ற அல்லது கடினமாக உழைக்கின்றவர்கள் அல்ல, சாதாரணமான வாழ்க்கை. உண்மையிலே இலங்கை பொறுத்தவரையிலே நிறைய எங்களுடைய அரசு தொழிலாக இருக்கலாம், சாதாரண தொழிலாளிகளாக இருக்கலாம், வீட்டில் இருக்கின்ற பெண்களாக இருக்கலாம், இவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான கலோரியின் அளவை பார்க்கிற போது உண்மையிலே பெண்களுக்கு 2000 தொடக்கம் 2500 கலோரி அளவும், ஆண்களுக்கு ஒரு 2500 3000 அளவும் தான் தேவைப்படுகிறது. உண்மையிலே நாங்கள் பொதுவாகவே எங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே சாதாரண நாட்களிலும் இந்த கலோரியை விட அதிகமாகத்தான் நாங்கள் எடுக்கிறோம். இருந்தாலும் நோம்பிலே உண்மையிலே நாங்கள் இதனை அளவிட்டு பார்த்தால் நாங்கள் மிகவுமே எக்ஸீட் ஆகி விடுகிறோம். நான் நினைக்கிறேன், சில அண்மையிலே நான் ஒரு ஆர்டிக்கலை வாசித்தேன். இப்போ எங்களுக்கு தெரியும், ஒரு சாதாரணமாக நாங்கள் உண்கின்ற ஒரு உணவிலே காணப்படுகின்ற ஒரு சம்சா என்று வைத்துக்கொள்வோம், ஒரு சோட்டிட்ஸ். உண்மையிலே நோம்பை பொறுத்தவரை சோட்டிட்ஸ் என்பது மிக பிரதானமான உணவாக எங்களுக்கு ஒரு சோட்டிட்ஸில் 200 தொடக்கம் 250 கலோரி காணப்படுகிறது. அப்படியாக இருந்தால் சாதாரணமாக நாங்கள் 2-3 சோட்டிட்ஸை சாப்பிட்டு விட்டால் எங்களுடைய கலோரி தேவையிலே அரைவாசி நிறைவடைந்து விடுகிறது. பிறகு நாங்கள் தொடர்ந்து அதனை கொஞ்சம் விவரமாக இப்போ நான் இங்கு ஆரம்பத்தில் சொல்ல வந்தது, எங்களுடைய கலோரியின் அளவை நாங்கள் இப்போது இதை வைத்து, அதாவது இந்த அளவு என வைத்து சாதாரணமாக நாங்கள் ஓரளவு எங்களுக்கு இமேஜ், அதாவது எல்லோரும் தராசி கொண்டு நிறுக்கவோ இதென்ற தேவையில்லை. ஆனால் எங்களுக்கான ஒரு பொது புத்தியை கொண்டு நாங்கள் எந்த அளவு உணவை, கார்போஹைட்ரேட்டை மாப்பொருளை உண்ட வேண்டும், எந்த அளவு இறைச்சி, மீன், அதே போன்ற மாமிச உணவுகளை எடுக்க வேண்டும், அதே போன்று இத்தோடு சேர்த்து எங்களுக்கு விட்டமின், மினரல்ஸ், அதாவது கனிப்பொருட்கள், நீர் ஆகாரம், அதாவது உடலுக்கு தேவையான தண்ணியின் அளவு இவையும் இருக்கிறது. இவற்றை சேர்த்து சமநிலையாக நாங்கள் எடுக்கிற போது தான் ஒரு ஆரோக்கியமான, அது நோன்பாக இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செல்லலாம். அந்த வகையிலே நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய நோன்பின் போது நாங்கள் விடுகின்ற இந்த உணவு பழக்க வழக்கத்தில் விடுகின்ற பிழைகளை என்ன என்பதை கதைக்கலாம் நினைக்கிறேன். உண்மையிலே நீங்கள் சரியாக சொன்னீர்கள். எங்களோட உண்மையிலே இந்த நோன்பும் ஆரோக்கியத்தில் இன்னொரு முக்கியமான பகுதி ஒன்று இருக்கும். நோயாளர்கள் இந்த நோன்பு அணுகின்ற பொழுது அவர்களுடைய இந்த நோய் நிலைமை அல்லது எடுக்க வேண்டிய மருந்துகள் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள், அது அல்லாமல் கர்ப்பிணி தாய்மார்கள் போன்ற இந்த ஸ்பெஷலான குரூப்கள், அந்த குரூப் ஆஃப் பீப்புள் இந்த நோன்பு அணுகின்ற பொழுது எடுக்க வேண்டிய சில மாற்றங்கள் எல்லாம் வரும். இதெல்லாம் உண்மையிலே ஒரு பிரத்யேகமான பகுதி. ஆனால் நாங்கள் இன்றைக்கு கதைக்கிறதுக்கு நாங்கள் கதைச்சிட்டு இருக்கிற அந்த முக்கியமான விஷயம் தான் இது எல்லாருக்கும் பொதுவானது. உதாரணமாக இந்த சாப்பாடு அல்லது இந்த உணவு பழக்க வழக்கங்களும் நோன்புன்றது வந்து எல்லாருக்கும் பொதுவானனால அதில் மட்டும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் இதில் சம்மந்தப்பட்ட வேறு கேட்டகரிஸும் நிறைய இருக்கிறாங்க. நாள்பட்ட நோயாளிகள், அதை நோன்பு நோட்பதிலிருந்து தவிர்க்க
வேண்டிய வர்கள் அதை மருத்துவ ரீதியாக என்று நிறைய வேறு கேட்டகரிஸ் வரும். ஆனாலும் அதோட முக்கியத்துவம் கருதி நான் நினைக்கிறேன் இந்த நோன்பும் இந்த உணவு பழக்க வழக்கங்களும் என்றதில் கொஞ்சம் நாங்கள் கூடுதலாக சில கருத்துக்களை இன்ஷால்லா பரிமாறலாம் நினைக்கிறேன். உண்மையிலே அதான் நான் ஏற்கனவே தொட்டு காட்டினது போல நாங்கள் அந்த 3 நேரம்ன்றதை நாங்கள் நோன்பு காலத்தில் 3 நேரமாக தான் இருக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். அது நேரம் ஒரு 12 தொடக்கம் 13 மணித்தியாலம் முழுமையாக அந்த நீராகாரமோ எந்த உணவும் இல்லாமல் இருந்துட்டு உடனடியாக பெரிய ஒரு லோடு உள்ளுக்கு ஏற்றுற நேரம், அது நம்ம இஃப்தார் நேரங்களில் அதிகமாக கலரி உள்ளுக்கு போகிற நேரம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அது நேரம் எங்களை உடல் தொழில்பாடுகள் குறைவாக இருக்கிறதனூடாக இந்த அதிகமான உட்கொள்கிற இந்த கலோரிகள் வந்து இன்னும் ஒரு பாரிய அல்லது இந்த விளைவுகள் ஏற்படுத்தும் என்பது ஒரு கண்கூடான ஒரு விஷயம் கூட. ஆகவே இந்த சஹர் நேர சாப்பாடுன்றது ஓரளவாவது ஒரு ஆரோக்கியமான நிலையில் இருக்கிறதாக கருத்தில் கொண்டு நாங்கள் இஃப்தார் சம்மந்தப்பட்ட விஷயம் அல்லது இஃப்தாரோடு வரக்கூடிய அந்த விடயங்கள் சம்மந்தமாக கருத்துக்களை முன்வைக்கலாமல் இருந்தால். உண்மையிலே சாதாரணமாக நோன்பு என்றால் 2 நேர உணவு, சஹரும் இஃப்தாரும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஒரு மிக எங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு விடயம் தான், நாங்கள் ஒரு நாளில் எடுக்கின்ற மிகப்பெரிய மீலான அதாவது உணவான லஞ்சை நாங்கள் அதாவது பகல் உணவை ஒமிட் பண்ணுகிறோம், அதை விட்டு விடுகிறோம். அப்படியாக என்றால் எங்களுடைய ஒரு நாளைக்கு எடுக்கின்ற அந்த கலோரி அளவிலே மிகப்பெரிய அளவு அரைவாசிக்கு மேற்பட்ட கலோரி அளவை நாங்கள் எடுக்கவில்லை. அப்படியாக இருந்தால் எங்கள் 2 நேர உணவை நாங்கள் உட்கொண்டால் உண்மையிலே எங்களுக்கு தேவையான அளவை விட கலோரியின் அளவு குறைவாகத்தான் கிடைக்க வேண்டும். அப்படியாக இருந்தால் எங்களுடைய உடல் நிறை குறையும். ஏற்கனவே இருக்கின்ற நான் சொன்னது போல சீனி, கொலஸ்ட்ரால் போன்றவை கூடுதலாக இருந்தாலும் அவையும் குறைந்திருக்க வேண்டும். ஆனால் நடைமுறையிலே உண்மையிலே நாங்கள் இப்போது முதலாவது நோன்பு திறப்பதற்கு இஃப்தாரை எடுத்தால் அதற்கு கஞ்சி முக்கியம் என்று, அது உண்மையிலே கஞ்சி என்பது ஒரு மிகச்சிறந்த உணவு. ஏனென்றால் உடல் நீங்கள் சொன்னது போல 12-13 மணித்தியாலங்கள் எங்களுடைய சமிபாட்டு தொகுதி ஓய்வாக காணப்படும். அப்போது திரும்ப அதற்கு ஒரு உணவை அளிக்கின்ற போது மிக பாரமான உணவொன்றை நாங்கள் கொடுத்தால் அதனுடைய சமிபாட்டு கோளாறு ஏற்படும். அதே நேரம் உடலிலே குறைந்திருக்கின்ற குறிப்பாக சில பதார்த்தங்கள், குறிப்பாக சீனி போன்றவை உடனடியாக உடலில் ஏறக்கூடாது, அது பாரிய விளைவுகளை கொண்டு வரலாம். எனவே அது படிப்படியாக உடலிலே அது சமிபாட்டு தொகுதிக்கு மிக இலகுவாக அமைய வேண்டும். அத்துடன் படிப்படியாக எங்களுடைய சீனி போன்றவற்றை அது உயர்த்த வேண்டும். அதாவது எங்களுக்கு உடலுக்குரிய போஷணை சக்தியை அது படிப்படியாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் கஞ்சியை அறிமுகம் செய்தார்கள். உண்மையிலேயே கஞ்சியின் பிரதான நோக்கங்கள் ஒன்று சமிபாட்டு தொகுதிக்கான இலகுவை ஏற்படுத்தல், அடுத்தது நாங்கள் மனிதனுக்கு மிகவும் தேவையான நீராகாரத்தை, அந்த நீரை நாங்கள் 12-13 மணித்தியாலும் உடலுக்கு எடுக்காமல் இருக்கிறோம். உடல் சமையலை பேணுவதிலே மிக முக்கியமானது நீர். எனவே அதனையும் சேர்த்து, அதாவது வெறுமனே தண்ணீரை குடிப்பதை விட ஒரு உணவாக அதனை சேர்த்திருப்பதுடன் கஞ்சியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று இருக்கின்ற கஞ்சிக்கு உண்மையிலே பிரியாணிக்கும் கஞ்சிக்குமான வித்தியாசம் ஒரு சின்ன கன்சிஸ்டன்சி தான். அதாவது பிரியாணிக்குள்ள இருக்கின்ற அனைத்துமே இருக்கிறது கஞ்சியில, கஞ்சி காணப்படுகிறது. உண்மையிலே அங்கு தாராளமாக புரோட்டீன், அதாவது கொழுப்பு இருக்கிறது, நெய் கூட போடுகிறார்கள் கஞ்சிக்கு. அதாவது சாதாரணமாக இறைச்சி போடப்படுகிறது. அதே போல் நல்ல இப்போதெல்லாம் நான் நினைக்கிறேன் எந்த முஸ்லீம் பள்ளியிலுமே சிவப்பரிசி கஞ்சி காய்ச்சுவதில்லை, நல்ல சிறந்த சம்பாவை கொண்டு தான் கஞ்சி காய்ச்சுகிறோம். இப்படி நிறைய பால் ஊற்றப்படுகிறது. அதாவது வெரி ரிச் ஃபுட்டாகத்தான் கஞ்சி காணப்படுகிறது. எனவே ரிச் ஃபுட் ஒன்றை நாங்கள் கஞ்சிக்கு பதிலாகத்தான் இப்போது கஞ்சி என்கின்ற பெயரிலே அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே அது ஃபுட்டை பொறுத்தவரையில் அது நல்ல ஃபுட் தான், ஆனால் அதனுடைய அளவு தான் எங்களுக்கு பிரச்சனை. நாங்கள் சாதாரணமாக சில போது அதனை ஒரு நான் நினைக்கிறேன் சாதாரணமாக 1-2-3 லிட்டர் வரை நாங்கள் கஞ்சி என்று குடிக்கிறோம். நான் நினைக்கிறேன் அதிலேயே எங்களுக்கு சில போது 1000 தாண்டிய கலோரி கிடைத்து விடும். அது மட்டுமில்லையே, சாதாரணமான நடைமுறையிலே என்ன நோன்பு திறப்பதற்கு குறைந்தது
2 பேரித்தம்பழங்கள் சாப்பிடுவது போதுமானது. ஆனால் தாராளமாக நாங்கள் 5, 10 என்று பேரித்தம்பழத்தை பேரித்தம்பழம் என்பது சிறந்த உணவு, ஒரு சுன்னத்தான உணவாக இருந்தாலும் அதிலும் அதான் எதிலுமே அளவு இருக்கிறது தானே. அந்த அடிப்படையில் பேரித்தம்பழத்திலும் நல்ல ஏதாவது மினரல்ஸ் இருக்கின்றது, நார்ச்சத்து இருக்கிறது. நாங்கள் நார்ச்சத்து பற்றி அதிகம் கதைக்க வேண்டும். நார்ச்சத்து இருக்கிறது. ஆனாலும் கூட அதிலும் ஒரு லிமிட்டை தாண்டுகின்றப்போ அதிலே எங்கள் உடலுக்கு அதிகமான சீனி சேரும். அதே போல தான் இந்த கஞ்சியிலும் நாங்கள் குடிக்கின்ற கஞ்சியும் எங்களுக்கு அதிகமான அரிசி நிறைந்ததாக அங்கு காணப்படுகிற போது அங்கு நாங்கள் சாதாரணமாக ஒருவர் இலங்கையை பொறுத்தவரையிலே 1 கிலோ அரிசியை சமைத்து நாங்கள் 5 பேர் சாப்பிடுகிறோம். சில நேரம் 6 பேர் சாப்பிடுகிறோம். ஆனால் கஞ்சிக்கு அதில் அரைவாசி இருந்தாலும் 100 கிராம் அரிசி அங்கு ஒரு குடித்தால் அவருக்கு அந்த இடத்தில் அரிசியில் மட்டுமே 400 கலோரி வந்து விடுகிறது. மற்ற எல்லாத்தையும் சேர்த்தால் 1000 கலோரி வந்து விடும் கஞ்சியிலே. எனவே அந்த நோக்கம் கஞ்சி குடிப்பதற்கான நோக்கம் பிழைத்துவிடும். அப்படியாக இருந்தால் நாங்கள் இப்போ இந்த கஞ்சியை என்ன செய்யலாம்? விட்டு விடுவதா அல்லது எப்படி குடிப்பது? என்னை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் இப்படித்தான் செய்வதாக இருந்தால் இதனை எப்படி குடிக்க வேண்டும் என்று நாங்கள் கொஞ்சம் கலந்துரையாடுவது பொறுத்த கஞ்சியை மட்டும் எடுத்தால் அத்தோடு சேர்த்து இஃப்தாருக்கு என்ன செய்கிறோம்? கட்டாயம் குறைந்தது 2 சோட்டிட்ஸ்களை சமோசா பெட்டிஸ் என்று ஏதாவது அந்த சோட்டிட்ஸ்களை நாங்கள் அளந்து பார்த்தா அதிலே மாப்பொருள் தான் 50க்கு 50 இருக்கிறது. அதாவது சாதாரணமாக அதில் கோட்டிங் கவரிங் என்பது ஒரு கோதுமாவை போட்டு செய்கின்ற எல்லா பொருட்களும் சாதாரணமாக இந்த சோட்டிஸ் ஒவ்வொன்றுமே 200 கலோரியை அண்மித்திருக்கிறது. அப்போ அதில் 2 சாப்பிட்ற நேரம் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 500 கலோரி எடுத்துடுறோம். 2 தண்டும் இல்லை சில நேரம். அதே நேரம் அதை டீப் ஃப்ரை பண்ணப்பட்டு பொதுவாகவே நான் நினைக்கிறேன் அவனில் நாங்கள் பேக் பண்ணி எடுக்கிறது மிச்சம் குறவு. அப்போ என்ன நடக்கிறாங்க? அங்கேயும் என்ன சொல்கிறது எண்ணெய் நன்றாக உறிஞ்சப்பட்டிருக்கிறது. எனவே கொழுப்பின் அளவும் எங்களுக்கு வளமையான தேவையான அளவு கொழுப்பை விட ஏன்னா கொழுப்பை பொறுத்தவரையில் நாங்கள் அதில் 100 கிராம் எடுக்கிறதும் சரி கொழுப்பில் 40 கிராம் எடுக்கிறதும் சமன். ஏன்னா அதில் பெரிய ஒரு கலோரி கிடைச்சிடும். எனவே நினைக்கிறேன் நான் இஃப்தார் முடித்ததோட 2000 கலோரியை பாஸ் பண்ணிடுவோம். அதுக்கு பிறகு முன்னந்தி என்றும் இடை என்றும் இப்போ இன்னும் இஃப்தாரில் இருக்கிறது என்ன கட்டாயம் ஒரு ஜூஸ் இருக்கும். அதை பொதுவாக நாங்கள் ஃபலூடா என்பதிலே 100க்கு 80% சீனி தான் அது அல்லது ஏதோ ஒரு சீனிப்பாக அருந்துவோம். அதிகமாக சீனி போடுகின்ற சாதாரணமாக சீனியின் அளவை பொறுத்தவரையிலே ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக உலக சுகாதார ஸ்தாபனம் இலங்கையின் ஹெல்த் மினிஸ்ட்ரி கூட சொல்லி இருக்கிற அளவு தான் 25 தொடக்கம் 30 கிராம் அதாவது 6 தேக்கரண்டிகள் தான் பட்டுக்கலாம். நாங்கள் வீடுகளில் பொதுவாக தேக்கரண்டி பயன்படுத்துவதில்லை, மேசை கரண்டி தான் பயன்படுத்துகிறோம். நீங்கள் ஒரு ஃபலூடாவில் 2-3 மேசை கரண்டி சீனி காணப்படும். ஒரு சாதாரணமாக வளர்ந்த ஒருவர் ஒரு நாளைக்கு எடுக்க வேண்டிய சீனியின் அளவை விட 2-3 மடங்கை நாங்கள் இஃப்தாரின் போது இதோடு சேர்த்து இன்னும் சில போது பழங்கள் மிகவுமே நல்லது. இஃப்தாரில் பழங்களை நாங்கள் சேர்த்துக்கொள்ளும். பழங்கள் மிகவும் நல்லது. ஆனால் இவை அனைத்தையும் எடுத்துவிட்டு பழம் துண்டொன்றை சாப்பிடுவதிலே பெரிய நன்மை கிடைக்காது. ஏனெனில் டைஜஸ்டின் போது அதனை அகத்துறிவதற்கான பிரச்சனை இருக்கும். அதே நேரம் பழத்திலே கிடைக்கிற நன்மை கொஞ்சம் கிடைத்தாலும் மற்ற எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு பெரியதொரு தீமையான அதாவது நான் சொல்கின்ற ஒரு அதிகமான கலோரியும் அதே நேரம் இதில் வர இப்போ நாங்கள் ஒரு ஏற்கனவே நீங்கள் சொன்ன போது மிகப்பெரிய ஒரு லோடு ஒன்றை ஏற்றி கொண்டோம். இனி வார பிரச்சனைகள் இது தொடர்ந்து நிறைய இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அதனை தொடர்ந்து கதைப்பது நல்லா நினைக்கிறேன். உண்மையில சொன்னது போல இந்த அல் குர்ஆனும் சொல்லுது யா யுஹன்னாஸ் குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தையிபா குலு மின்ஃபில் ஹலாலன் தையிபா ஹலாலானதையும் தையிபானதுகளையும் தான் அல்லாஹ் ஏவி இருக்கிறான் சாப்பிடும் வரை. ஆனால் நாங்கள் நோன்பு திறக்கிற நேரம் உண்மையிலே ஹலாலான வழியில் தான் நான் நோன்பு ஆரம்பிக்கிறோம். ஆனால் போகிற நேரம் அது தையிபாக மாறுதில்லை. தையிபானதையும் தூய்மையானது. உதாரணமாக சீனி வியாதியில் ஒருத்தருக்கு சீனின்றது ஹலாலாக இருந்தாலும் அது தையிபா இல்லை. இந்த ஹலாலன் தையிபான் 2 ஒரே நோக்கத்தில் ஒரே தட்டில் வைக்கப்படணும். வைக்கிறது தவறுனதுனால தான் எங்கள் சமூகம் இந்த உணவு சம்பந்தப்பட்ட நோய்கள் அதாவது ஏற்கனவே சொன்னது போல் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய தொற்றா நோய்களில் லீடிங்கில் இருக்கிறாங்க. அண்மையில் நடந்த ஒரு வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் நடந்த ஒரு ஆய்வு சொல்லுது கிட்டத்தட்ட 70 to 75% முஸ்லீம்கள் அந்த நோய் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அல்லது அதுக்கு ஏதுவான காரணி நாங்கள் சொல்லுவோம் ப்ரீ டயபெட்டிக் அண்ட் டயபெட்டிக் அந்த கேட்டகரியில் இருக்கிறதாக ஒரு ஆய்வு மிக அண்மையில் நடந்த ஒரு ஆய்வு சொல்லுது. என்னென்னா நாங்கள் ஹலாலுக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவம் இந்த தையிபான்றதை கொடுக்க இல்லைன்றதான் இதில் ஒரு நாளைக்கு ஒரு சாராம்சமாக இருக்கலாம். உதாரணமாக ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல் கஞ்சின்றது ஒரு நல்ல ஒரு நிறை உணவு தான்.
அது நான் கட்டாயம் அதை நாங்கள் என்ன ப்ரொமோட் பண்ணவும் படாது. ஏன்னாடா சில வறிய குடும்பங்களில் அது மட்டும்தான் அவங்களுக்குரிய சாப்பாடும் கூட. சில குடும்பங்கள் அதைத்தான் சகருக்கும் கூட வச்சிருக்கிறதாகவும் நாங்கள் காண்றோம். ஆகவே அதை நாங்கள் டிமோட்டிவேட் பண்ணுறதில்லை. ஆனாலும் ஒரு ஒரு வசதியான அல்லது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு மத்திய வகுப்பை சேர்ந்த ஒருத்தரும் கூட அது ஒரு நிறையுணவாக இருக்கக்கூடிய கஞ்சையும் ஒரு பகுதி உணவாக எடுத்து இன்னும் சில செயற்கைகளும் சேர்க்கிறது தான் இதில் பிரச்சனை. ஆகவே எங்களோட சமூகம் மிக அதிகமாக நான் மௌலவிமார்கள் உட்பட அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் தான் ஹலாலுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கட்டாயமாக இந்த தையிபான்ற அந்த விஷயத்துக்கும் கொடுக்கப்படணும். அதிலிருந்து தான் இந்த எல்லா விடயங்களும் நோக்கி போகுது என்றது இது. அப்போ நாங்கள் இந்த தையிபான்ற அந்த விஷயத்தை எவ்வாறு நடைமுறைக்கு கொண்டு வரலாம் என்ற சம்பந்தப்பட்ட உங்களோட கருத்துக்களை சொல்ல முடியும்? உண்மையிலே நான் நினைக்கிறேன், இப்போது எல்லா இடங்களிலும் உபதேசம் தான், அதாவது அதை செய்யாதே இதை செய்யாதே என்று. உண்மையிலே நான் நேற்று முந்தின நாள் கூட ஒரு பெண்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட போது ஒருவர் என்னிடம் கேட்டார், நீங்கள் அதனையும் சாப்பிட வேண்டாம், இதனையும் சாப்பிட வேண்டாம், கஞ்சி குடிக்க வேண்டாம், சோட்டிட்டு சாப்பிடாதீர்கள் என்று சொல்கிறீர்கள், எப்படி நாங்கள் எதனை சாப்பிடுவது என்று கேட்டார். உண்மையிலே நடைமுறையிலே எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கின்றன. இருந்தாலும் இப்போது நான் சொன்ன இஃப்தாரையாவது நாங்கள் வடிவமைத்தால், உண்மையிலே இஃப்தார் என்பது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல எங்கள் அதாவது உடலுடைய சமிபாட்டு தொகுதி ஓய்வில் இருந்து மீண்டும் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கின்ற நேரம் மெதுவாக ஆரம்பிப்பதற்கு நாங்கள் இடமளிக்கலாம். ஒரு 2 ஈச்சம்பழமும் சாதாரணமாக ஒரு தண்ணி அல்லது ஒரு பால் கப்போடு நாங்கள் ஆரம்பிக்கலாம். உண்மையிலே அதனை குடித்து விட்டு ஒரு 10 நிமிடம், அதாவது எங்களுக்கு மகரிப் தொழுகைக்கான நேரம் இருக்கிறது, நாங்கள் மகரிபை தொழலாம். தொழுது விட்டு நாங்கள் பழங்கள் சாப்பிடுவதாக இருந்தால், அல்லது தொழுது விட போது அதை நோன்பு தொடர்ந்து 15-20 நிமிடம் கலந்து விடும், அப்போது நாங்கள் கஞ்சியை குடிப்பதற்கு ஆரம்பிக்கலாம். சாதாரணமாக நாங்கள் கஞ்சி நான் ஏற்கனவே சொன்னது போல எப்படி கஞ்சி சமைத்திருக்கிறோம் என்பதில், அது நீர் ஆகாரமாக இருந்தால், அதிகமாக நல்ல திக்கில்லாமல் தண்ணி பதத்தோடு இருந்தால் நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக குடிக்கும். அல்லது சாதாரணமாக நாங்கள் வளமையாக நாங்கள் கஞ்சி பிங்கானில் குடிக்கிறல்ல தானே, ஒரு பவுலில் சாதாரணமாக ஒரு 1/2 லிட்டர் வார அளவு குடித்தால் கூட பரவாயில்ல. குடித்து போட்டு நாங்கள் திரும்ப என்ன செய்யலாம், அதை அப்படியே இல்லாமல் ஒரு அதாவது வகுறின்றைய ஒரு லோடாக ஏற்றாமல் குடித்து போட்டு ஒரு இன்டர்வல் உண்டு. அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சாதாரணமாக இன்னும் கொஞ்சம் நீர், பழங்கள், பழ ஜூஸ் எதையாவது சாப்பிடலாம். பிறகு இஷா தொழுகை இருக்கிறது, பிறகு தராவி இருக்கிறது. உண்மையிலே எங்களுடைய பொதுவாக நாட்டிலே இருக்கின்ற ஒரு மோசமான பழக்கம் தான் முன்னந்தி சாப்பாடு என்று ஒன்றை புதிதாக சாப்பிடுகிறோம். அதாவது பகல்லே விட்ட அந்த பகல் சாப்பாட்டை இரவு 10 மணிக்கு பிறகு சாப்பிடுகிறோம். அங்கே மிகப்பெரிய ஒரு பிழையை விடுகிறோம். ஒருவர் உண்மையிலே ஆரோக்கியமான உடல்நிலையை பேணுவதற்கு இரவு உணவுக்கு முன் குறைந்தது 2 மணித்தியாலங்கள், தூங்குவதற்கு முன் 2 மணித்தியாலங்களுக்கு முன்னாவது இரவு உணவை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், பிறகு 10 மணிக்கு இரவு உணவை, 11 மணிக்கு இரவு உணவை சாப்பிட்டு விட்டு மீண்டும் 3 மணிக்கு நாங்கள் எழும்புகிறோம். எனவே இன்னொரு பெரிய சுகாதார பிரச்சனை தான் எங்களுடைய தூக்கத்துக்கு பெரிய பாதிப்பது. ஒரு நாளும் நாங்கள் நிறையுணவோ மிக ஆழமாக, அதாவது உண்கின்ற போது எங்களுடைய ஸ்டொமக், அதாவது இறைப்பை ஓரளவு எம்டியாக இல்லாட்டி எங்களுக்கு சரியாக தூக்கம் போகாது. அதே நேரம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், அதுதான் நோன்பு பிடிச்சிட்டு நிறைய பேர் அதுக்கு பிறகு நோன்பு காலத்திலே சொல்லுவாங்க கெஸ்ட்ரைட்டிஸ் என்று. நான் பொதுவாக கேஸ்ட்ரிக்னு சொல்கிறேன், அந்த கெஸ்ட்ரைட்டிஸ் குடலில் வர இது, இந்த இறைப்பையில் வர அலர்ச்சி. அதே மாதிரி கன்ஸ்டிபேஷன், அது மலச்சிக்கல். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, நாங்கள் இரவு ஃபுல்லாக இப்படியான சாப்பாடுகள் நிறைய சாப்பிட்றது. எந்த அளவு எங்களுக்கு பகலில் எடுக்க முடியாத நீர் ஆகாரம், அதாவது தண்ணியை நாங்கள் குடிப்போமோ, இந்த நான் சொன்ன மாதிரி இப்படியான. அப்போ எனவே ஈவன் நீங்கள் இஷாவை தொழுது விட்டு கூட கஞ்சி குடிக்கலாம், இடையிலே பழங்களை இதழை சாப்பிட்டு தயாராகி. ஏன்னா பெரிய நேரம் இல்லை, நோன்பு திறந்ததுலேருந்து ஒரு ஹவரில் இஷா வந்துடுகிறது. இஷாவை தொழுது போட்டு தராவியை தொழுது போட்டு நீங்கள் வேண்டுமாக இருந்தால் ஒரு பால், ஒரு பழம் அல்லது மரக்கறிகளை அதில் ஒரு சலாட் ஒன்று செய்து சாப்பிட்டு நீங்கள் தூங்கினால் உண்மையிலே உங்களுக்கு இரவு தொழுகைக்கு 3 மணிக்கு எழும்போது மிக இலகுவாக இருக்கும். இதே போது சகர் நேரத்திலும் குறிப்பாக நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன. கோப்பி, தேநீர் போன்ற பானங்களை நாங்கள் அதிகம் அருந்தாமல், ஏனென்றால் கோப்பி, தேநீர் போன்றவை உடலிலே
உத்வேகத்தை ஏற்படுத்துவது போலவே உடலில் இருந்து டீஹைட்ரேஷன் ஃபார்மேஷனையும் ஏற்படுத்த உள்ளதாக உள்ள சில இரசாயன பதார்த்தங்கள். எனவே அதனை குடிப்பவர்களுக்கு சில போது மிகவும் காலையிலேயே ஒரு அதிக தாகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல சிலருக்கு மிக்ரைன் போன்ற தலைவலிகள் உள்ளவர்கள் அதனை பாவித்தால் அது தூண்டப்படும். எனவே நோம்பில் மிகப்பெரிய தலைவலியை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி வரலாம். அதே நேரம் சஹரை பொறுத்தவரையிலும் எங்களுக்கு முடியுமான அளவு நான் ஏற்கனவே சொன்ன சஹர் மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கை பூராவும் அந்த மாப்பொருள்களின் அளவை குறைத்து, குறிப்பாக இப்போது சொல்கிறார்கள் தங்களுடைய பிளேட்டிலே 1/3 மாப்பொருள் இருந்தால் போதும். சோறோ ரொட்டியோ நாங்கள் இடியாப்பமோ பிட்டோ 3 மற்றது மரக்கறி பழங்கள், அதோடு நாங்கள் கட்டாயம் ஒரு புரதத்தை ஒரு முட்டையோ அல்லது மீன் துண்டொன்றையோ நாங்கள் சேர்த்துக்கொள்வது நல்லது. அதே நேரம் அதிகம் நீர் அருந்த வேண்டும் பொதுவாக, ஏனெனில் நாங்கள் மிக நீண்ட நேரம் நீர் இல்லாமல் இருக்க போகிறோம். எனவே நீர் அருந்த வேண்டும். பால் அருந்துவது பொருத்தமானது. எங்களுடைய பழக்கம் இருக்கிறது தயிர் சாப்பிடுவது, அது கூட அளவோடு சாப்பிடுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உண்மையிலே எங்களுக்கு தெரியும் வேறுபட்ட உணவுகளை ஒன்றாக உண்கின்ற போது எங்களுடைய டைஜஸ்ட் சிஸ்டம் அதை ஏற்றுக்கொள்ளாது. எனவே நீங்கள் எல்லாவற்றையும் ஒரே நாளில் உண்ண வேண்டுமெனமல்ல, நீங்கள் மாறி மாறி சாய்ஸ் பண்ணிக்கொள்ளவும் முடியும். சில போது நாங்கள் காலையிலே சாப்பிடுவதற்கு கோழியும் பொறித்து வைத்திருப்பார்கள், முட்டையும் வைத்து வைத்திருப்பார்கள், இன்னும் மீனையும் பொறித்து வைத்திருப்பார்கள். எல்லாவற்றையும் சாப்பிடுகிற போது அங்கே செயல்பாட்டு தொகுதியிலும் வேறு வேறு பாதிப்புகள் ஏற்படும். எனவே நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல பிறகு எங்களுடைய உள்ளமும் பாதிக்கப்படும். எங்களுடைய சோம்பேறித்தனம், அதாவது நோன்பு என்பது நாங்கள் தெரியும் பத்ர் யுத்தம் நடந்த மாதம், மிகவுமே ஒரு வேகமாக இயங்குகின்ற மாதம். இந்த மாதத்திலே நாங்கள் சோம்பேறிகளாக நோயாளிகளாக மாறுவதை தடுப்பதாக இருந்தால் உண்மையிலேயே இந்த கலோரி என்கின்ற, அதாவது உணவிலே நாங்கள் எடுக்கின்ற மேலதிகமான கலோரியை குறைத்து கொள்வதற்கு இது சிறந்த வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணாமல் சரியாக நாங்கள் எடுப்போமாக இருந்தால் நிச்சயமாக இது எங்களுக்கு உல ஆரோக்கியத்தை தருகின்ற ஒரு ரமலானாக மாறும். எனவே இந்த நேரத்திலே நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் ஆரம்பத்திலே ஆன்மீக ரீதியாக உண்மையிலே ரமலான் எவ்வாறு எங்களுக்கு ஆரோக்கிய தரும் என நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு தெரியும் இது ஒரு ஆன்மீக குளியல் என்று சொல்வார்கள் ரமலான். அதே போல சஹருல் மாசனாத், அதாவது அடுத்தவர்களோடு கலந்து பழகுகின்ற ஒரு மாதம், அதாவது சமூக தொடர்புகளை மேம்படுத்துகின்ற மாதம், ஏழைகளுக்கு உதவுகின்ற மாதம் என்கிற வகையிலே இது எங்களுக்கு சமூகத்தோடு கலந்து பழகி சமூக ஆரோக்கியத்தை ஊக்குகின்ற மாதம். எனவே அடுத்தவர்களை பற்றி நல்லெண்ணம் கொள்ள சொல்லுகின்ற மாதம். இவற்றை செய்கின்ற போது எங்கள் உள்ளம் சலாமத்து சதுர் என்கின்ற ஒரு சிறந்த அமைதியான உள்ளமாக மாறும். எனவே உள்ளம் உடல் எல்லாமே அமைதியாகவும் சாந்தமாகவும் மாறுவதற்கு ஏதுவான ஒரு மாதத்திலே தான் நாங்கள் இருக்கிறோம். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வேண்டி என்னோடு கலந்து கொண்ட டாக்டர் மகாரிம் அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த பொட்காஸ்டை தோடு நிறைவு செய்து கொள்கிறோம். வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.